வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பை நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே உணர்த்தக்கூடிய பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல சிறுநீரக பாதிப்பு அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களை மட்டுமே குறிவைத்திருக்கக்கூடிய இந்த சிறுநீரக நோய் இளைஞர்களையுமே இப்போ பாதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அறிகுறிகளை காட்டாமல் அந்த பாதிப்புகள் ஏற்படுறது தான் இருக்கும். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நமக்கு அறிகுறிகள் தெரியாது. தீவிர நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே அது நாள்பட்ட சிகிச்சைகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறிடுங்க. ஸோ இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பொதுவான சில அறிகுறிகளை வைத்து நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, இந்த அறிகுறிகளை உணரும் போதே சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்று நலமாக வாழலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படு தான் பாருங்கள். இந்த மாதிரி தென்பட்டுச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை உங்களுக்கு உணர்த்துது அப்படின்றது அர்த்தம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் பொழுது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்திலேயே போயிட்டு கலந்துரும். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதிக சோர்வாகவும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷனாக இருப்பீங்க. உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும். உடல் வலி, உடல் பலவீனமாக தென்படும். மயக்கம், தலைவலி, சோர்வாக நீங்கள் இருப்பீங்க. குமட்டல், வாந்தி கூட இருக்கலாம். எப்போதுமே நீங்கள் உங்களை பலவீனமாக தான் உணர்வீங்க. சின்ன உங்களால் ஒரு வேலையை கூட செய்ய முடியாது. அதே போல் உங்களுக்கு கவனமின்மை அப்படின்ற அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் உங்களால் போகலாம். ஸோ இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்படுதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை தானா, அல்லது கழிவுகள் உங்களுடைய அந்த ரத்தத்தில் கலந்துட்டதால இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை இருக்கா, சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கான்னு நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை உங்களுக்கு உணர்த்துதுங்க. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேக்கும் போது தூக்கத்தையும் பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி உங்களுக்கு இந்த சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்றது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கு, காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸுங்க. அதனால தூங்குவதில் சிரமம் ஏற்படுதுன்னா கொஞ்சம் கூட தயங்காம சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்னி ஃபெயிலியரை அது உங்களுக்கு ஷோ பண்ணுது, அறிகுறிகளாக உணர்த்துதுன்றது அர்த்தம். இப்போ உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சிகப்பணுக்கள் புதுசாக உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். இப்படி எதுவுமே நமக்கு சரியான முறையில் நடக்காத போது தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதோட ரெஃப்ளெக்ஷன் எங்கே காட்டும்னா சருமம் வறட்சியாக மாறிடும், அரிக்கக்கூடிய சரும தோல் அலர்ச்சி, சரும எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும். நிறைய ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு உருவாகுங்க. இப்போ எலும்பு பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகிறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறை உங்களுடைய உடலுக்கு ஏற்படும். நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவரை அணுகி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு தோன்றுதா பாருங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும்போது அது கிட்னி ஃபெயிலியரை கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அந்த அறிகுறிகளை கூட உங்களுக்கு உணர்த்தலாம். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா இது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறிகள் தான். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி நமக்கு சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு தோன்றுங்க. சில நேரங்களில் சிறுநீர் தொற்று, அந்த கிட்னி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து சர்க்கரை நோய், அந்த சுகர் ப்ராப்ளம் வந்திருந்தாலுமே உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். எதுக்குமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் பெற்றுக்கொள்வது நல்லதுங்க மக்களே. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு இருக்கா பாருங்க. இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் உங்களுக்கு குறிப்பிடுங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும். ஆரோக்கியமான சிறுநீரக
சிறுநீரகத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செய்யணும், ரத்த செல்களை பாதுகாப்பாக அப்படியே வைக்கணும். ஆனால் சிறுநீரினுடைய அந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து தடைபடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சிறுநீர் வழியாக அது ரத்த செல்களையும் கசிய வைக்கும். இதனால தான் நீங்கள் சிறுநீர் வெளியேற்றும் போது ரத்தமும் அதில் கலந்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும், தாமதிக்கக்கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல், அதாவது கிட்னி ஸ்டோனு அல்லது கிட்னி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீரக தொற்று பாதிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும். எதுக்குமே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் பெற்றுக்கொள்ளுங்க, தாமதிக்காதீங்க. அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த நுரையுடன் சிறுநீர் உங்களுக்கு வெளியேறுதா பாருங்கள். அந்த மாதிரி வெளியேறுச்சுன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸாக கூட அது இருக்கலாம். நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செய்த தோட்டத்தில் வந்து இருக்கும். இதுக்கு காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்படுது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நுரையீரலுடன் சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அறிகுறிகளையும் பக்க விளைவாக உங்களுக்கு இருக்கும். கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் வந்து தென்படுங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறி அது எங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, கண்களை சுற்றி வீங்கியது போல பஃபிங்கான ஐஸ் உங்களுக்கு தெரிய வைக்குங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்கா பாருங்கள். இது மாதிரி இருந்துச்சுன்னா கிட்னி அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு சுட்டி காட்டுது. சில பேர் என்ன நினச்சிக்கணும், தூங்காதால கண்களில் வீக்கம் இருக்குது, ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால கண்களில் வீக்கம் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் எதுக்குமே ஒரு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுங்க. அப்போ தான் விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கவனிக்காமல் விட்டுறாதீங்க. கணுக்கால்களில் வீக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அது வந்து அதிக அளவில் நமக்கு வந்து தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் தானாக வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கால்கள் வீங்குங்க. ஆனால் இந்தபடி உங்களுக்கு கால்கள் வீங்கியிருக்கு அப்படின்னா இது எதுக்காக வீங்கியிருக்குன்றது வந்து நீங்கள் செக் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யணும். அப்போ தான் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த நச்சுக்கள் வந்து உங்கள் ரத்தத்தில் கலந்ததால் இந்த மாதிரி கணுக்கால்கள் வீக்கம் ஏற்பட்டிருக்கா, சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் பாதங்கள் வீங்கியிருக்கா, அது சிறுநீரகம் செயலிழப்புக்கான அறிகுறி தானன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கடுமையான பசியின்மை உங்களுக்கு வந்து தென்படுதான் பாருங்கள். இந்த மாதிரி தென்பட்டுச்சுன்னா சிறுநீரகம் வந்து செயலிழந்து போயிருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்போ பசியின்மை ஏற்படுவது சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது. நச்சுக்களினுடைய தேக்கம் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் போது இந்த மாதிரி ஏற்படுவது இயல்பு தான். ஸோ ஒரு பசியின்மை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்படாமல் வயிற்றிலேயே தங்கிறதால பசி எடுக்க ஆரம்பிக்காது, அது ஒரு டைப் ஆஃப் பசியின்மை. இன்னொரு பசியின்மை என்னென்னா ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நச்சுக்கள் எல்லாமே போயிட்டு கலந்துறதால உங்களுக்கு பசி ஏற்படாதுங்க. ஸோ இது மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கடுமையாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸுடைய சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால கால்சியம் குறையும், பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. அப்போ தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா இல்லையான்றதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நன்மையோடு வாழணும் அப்படின்னா இந்த சிகிச்சைகளை எல்லாம் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளணும். அதே போல் தாமதிக்காமல் ஒரு மருத்துவ பரிசோதனையை செய்துக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பாக வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.